சிறுநீரக 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 அறுவை சிகிச்சை செய்த மருத்துவரை 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 கைது செய் கைது செய் கைது செய் கைது செய். நமது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திருமிகு மாரீஸ்வரன் 31 வயது. அவர் சிவகாசியை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய சொந்த மகனுக்கு ரிலேட்டிவ் டோனர், உயிருள்ள ரிலேட்டிவ் டோனர். தம்பியின் பெயர் சரவணகுமார், 18 வயசு. அவருக்கு தனது ரிலேட்டிவ் டோனர் சொந்த மகனுக்கு வியாழக்கிழமை அன்று கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சரியில்லாத நிலையில் எல்லா பரிசோதனைகளும் முற்றிலுமாக செய்யப்பட்டு அவர்களுடைய ஒப்புதலின்படி, குடும்பத்தினரின் ஒப்புதலின்படியும் தனது சொந்த விருப்பத்தில் தனது சொந்த மகனான உயிருள்ள அந்த சரவணகுமார் என்பவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கொண்டார். அதன்படி வியாழக்கிழமை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் லைவ் டோனர், நாட் அ டிசீஸ் டோனர். அதான் முக்கியம், லைவ் டோனர். அவருக்கு கிட்னி பொருத்தியிருக்கிறார்கள். அந்த ஆப்ரேஷன் எல்லாம் நல்லபடியாக நடந்தது. யூராலஜி டீம், நெஃப்ராலஜி டீம், வாஸ்குலர் டீம், அனஸ்தீசியா டீம் எல்லாம் நல்லபடியாக அந்த சர்ஜரியை வெற்றிகரமாக முடித்திருக்கிறார்கள். ஆன் டேபிள் யூரின் அவுட்புட் எல்லாமே நல்லபடியாக இருந்திருக்கிறது. மீண்டும் சனிக்கிழமை அவருக்கு அந்த ஒரு வைத்த கிட்னி ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அதை பற்றி தான் உறவினர்கள் எங்கிட்ட கேட்டாங்க. நான் இது தொடர்பாக உறவினரையும் பேசினேன். இதில் எங்கள் துறை ரீதியாக நான் என்னுடைய மருத்துவர்கள்ட்ட இது பற்றி விளக்கம் கேட்க இருக்கிறேன். இதில் என்னால் முடிந்த உதவிகளை அவர்கள் செய்ய காத்திருக்கிறேன். ஆக்சுவலாக லைவ் டோனர்னா உயிருள்ள ஒருத்தவங்க தன்னுடைய சொந்த விருப்பத்தில் அந்த மகனுக்கு கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகி நிறையா டைம் டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தன் மகனுக்கு எல்லா டெஸ்ட்டும் பொருந்தி லைவ் கிட்னி கொடுத்துருக்கப்ப இது இதில் இருக்குது, புக்ஸ்லேயே ரிஜெக்ஷன்ற ஒரு ஃபேக்டர் இது இருக்குது. நல்லபடியாக தான் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஆன் டேபிள் யூரின் அவுட்புட்லாம் வந்திருக்கு. 2 நாள் கழித்து தான் இவருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ என்னன்னு நாங்கள் பார்த்து விசாரித்து சொல்லுவோம். மருத்துவ ரீதியா அந்த மாதிரி வாய்ப்பு நீங்கள் கூட எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு ப்ரெசன்ட் வர்றதுக்கு காரணம் இருக்கு. விசாரணை குழு அமைக்கிறோம். ஆமாம். இதில் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் என்னுடைய ஹாஸ்பிட்டல், என்னுடைய மருத்துவத்துக்கு எல்லாம் நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க. இது அண்டர்லைனிங் பாயிண்ட் சொல்கிறேன். இது லைவ் டோனர், சொந்த தகப்பன் மகனுக்கு கொடுத்துருக்காங்க, நாட் அ டிசீஸ் டோனர்.